ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிலர் மெத்தடின் நியூமெரிக்கல் மெத்தட். அதாவது ஆயிலர் மெத்தட் எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேசிக் மாடல், அதாவது ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கோம். இது என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் ஒய் ஆஃப் 0.2, அதாவது ஒய்யோட 2 வேல்யூ கேட்டிருக்காங்க. யூஸிங் ஆயிலர் மெத்தடை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை கிவன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் ஒய் பை டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது வந்து நம்ம என்ன மெத்தடில் பண்ணுறோமோ அந்த மெத்தடோட ஃபார்மெட்டு. செகண்டு ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஹச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஆயிலோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஆயிலோட ஃபார்முலா என்னென்னா, இப்போ நார்மலாக ஒய் ஆஃப் 1 நமக்கு வேணும்னா இங்கே ஒய் ஆஃப் 0 ப்ளஸ் ஹச், இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் ஒய். அதாவது இது எக்ஸ் ஒய்ன்னு கூட போடுவாங்க. அதாவது எக்ஸ் 0 ஒய் 0ன்னு சொல்லி போடுவாங்க. இதான் ஃபார்முலா. இது இன்னொரு மாதிரி எழுதணும்னா ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஒய் ஆஃப் 0 ப்ளஸ் ஹச், இதில் எக்ஸ் 0 கமா ஒய் 0ன்னு எழுதுவாங்க. நம்ம புக்கிலலாம் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஹச்சுன்றது வந்து ஸ்டெப் சைஸு, அவங்க கிவன் வேல்யூ கொடுத்துருவாங்க. ரெண்டாவது எக்ஸை வந்து எக்ஸ் இப்போ நார்மலாக எண்ணு வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸு 1ஓட வேல்யூ என்னன்னா, எக்ஸ் 1ஓட வேல்யூன்னா எக்ஸ் 0 ப்ளஸ் ஹச்சை வந்து ரெண்டையும் அது அடிஷன் பண்ணால் நமக்கு 1ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ இஃப் இன் கேஸ் ஆஃப் நமக்கு எக்ஸ் 2ஓட வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எக்ஸ் வந்து 2ஓட வேல்யூனா இங்கே 2 + 1 3, எக்ஸ் ஆஃப் 3னா எக்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ஹச் 3. இப்போ 2 வேணும்னா ஒன்று பண்ணால் தான் 2 வரும். அப்போ இங்கே எஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஹச், அவ்வளோதான். இது வந்து ஃபார்முலா. இப்போ வரைக்கும் சொன்னது பூராமே ஃபார்முலா. இப்போ வாங்க நம்ம சம்முக்குள்ளே போயிடுவோமா. நமக்கு கிவன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் 1ல் நம்ம எப்பவுமே ஃபார்முலா எழுதி முடிச்சுட்டு நமக்கு என்னெல்லாம் வேல்யூ கிவன் வேல்யூ இருக்குது. இது வந்து டி ஆஃப் ஒய் பை டி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. ஒய் ஆஃப் 0 வந்து 1ன்னு இருக்குது. ஹச் வந்து 0.1. இது எப்படி எடுக்கணும்னா, ஒய் ஆஃப் 0 வந்து நமக்கு 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் ஆஃப் 0 நமக்கு என்னது, எக்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ ஒய் ஆஃப் 0 இன்சைடு இங்கே, அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்களே, இதோட வேல்யூ தான் நமக்கு எக்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ. இன்சைடில் எந்த வேல்யூ இருக்கோ இந்த வேல்யூ தான் நமக்கு எக்ஸ் 0ஓட வேல்யூ. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடுவோமா. ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஸ்டெப் 2, ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூ எடுத்துட்டோம், அப்ளை பண்ணுறது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஒய் ஆஃப் 0 என்னது 1 ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ என்னது 0.1, x0 and y0, x0 and y0 என்னது 0 + 1. இதை ப்ளஸ் தான் பண்ணுறோம் நம்ம. நான் அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இது 1 கிடைக்கும், இது 0.1 1 ஒன்று நமக்கு என்ன தான் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ நமக்கு y ஆஃப் 1 என்ன கிடைக்கும் 1.1. ஏ இதை நம்ம ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம் தெரியுமா. ஏன்னா கொஸ்டினில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் டி ஆஃப் டிஎக்ஸ் என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு நம்ம பண்ணுறோம். இப்போ நார்மலாக x1 அண்ட் y1 வந்துருந்துச்சுன்னா நம்ம x1 y1 கண்டுபிடிச்சிட்டு இங்கே ப்ளஸ் ஆப்ரேஷன். இப்போ ஒருவேளை இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல மைனஸ் தான் பண்ணிப்போம், 0 - 1. இங்கே கூட நமக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ண சொல்ல கொடுத்துருக்காங்களோ அதில் தான் நம்ம எஃப் ஆஃப் x0 y0 எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இங்கேக்குள்ளே எந்த வேல்யூ வந்தாலும் இதோட ஆப்ரேஷன் வந்து நமக்கு கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இந்த மெத்தட் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இது வந்து எப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு தான் அர்த்தம். ஸ்டெப் 3ல் நமக்கு y2 வேணும். y2ஓட ஃபார்முலா எப்படி எழுதுவோம், ஒய் ஆஃப் 1 ப்ளஸ் ஹச்சு இங்கே x1 கமா y1. இப்போ இது ரெண்டு இப்போ நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, y1 கிடச்சிருச்சு, x1 கிடைக்கணும். x1 கிடைக்கணும்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் ஃபார்முலாவில், எக்ஸ் ஆஃப் 1 கிடைக்கணும்னா நம்ம ஹச்சோட ப்ளஸ் பண்ணணும். அப்போ நமக்கு இதில் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 0 என்னது, எக்ஸ் ஆஃப் 0 நமக்கு 0 தான், 0 + 0 + 1. அப்போ எக்ஸ் ஆஃப் 1 நமக்கு வந்து 0.1. அதை அப்படியே அப்ளை பண்ணுவோமா.
ஒய் ஆஃப் ஒன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 1.1 ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ 0.1. எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஒன்னோட வேல்யூ 0.1 ப்ளஸ் 1.1. இதெல்லாம் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதான் சால்வ் பண்ணணும். 0.1 ப்ராக்கெட்டில் என்ன வரும்? 0.1 ப்ளஸ் 1.1னா 1.2 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் 0.1 1.2 மல்டிப்ளை பண்ணோம்னா 1.12. இப்போது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒய் ஆஃப் டூவோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? 2.22. சாரி 1.22 தான் வரும். இப்போது நமக்கு ஒய் ஆஃப் 0.2 ஒய் ஆஃப் 0.2வோட வேல்யூ வந்து 1.22. அடுத்தடுத்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபைண்ட் ஒய் ஆஃப் 0.2 சேம் யூஸிங் ஆய்லர் மெத்தட் dy ஆஃப் dx. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய், ஒய் ஆஃப் 0 2ன்னு கொடுத்துட்டாங்க, ஹச்சும் 0.1ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுவோம்? கிவன் வேல்யூ அப்புறம் எடுத்து எழுதுகிறோம். அதாவது நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஒய் ஆஃப் 0 வந்து நமக்கு 2, ஹச் ஈக்குவல் டு 0.1. ஃபார்முலா என்னது? y ஈக்குவல் டு y0 ப்ளஸ் ஹச் x0, y0. இது ஃபார்முலா. எப்பயும் போல் ஃபஸ்ட் இப்போ வந்து கிவன் வேல்யூ போட்டோன்னா நம்ம ஃபார்முலாவே எடுத்துட்டோம். ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி y0ட வேல்யூ இங்கே 2 கொடுத்துருந்தா x0ட வேல்யூ என்ன சொன்னோம்? இதுக்கு முன்னாடி இங்கே என்ன வேல்யூ சென்டரில் இருக்கோ அந்த வேல்யூ தான் எக்ஸ் ஆஃப் 0. அப்போ x0வோட வேல்யூ என்னது? 0. அப்ளை பண்ணோமா? ஸ்டெப் 2 அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து ஸ்டெப் 2. y1 ஈக்குவல் டு y0 நமக்கு என்ன இருக்குது? 2. y0 2 இருக்கா? ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? 0.1. இந்த ஆப்ரேஷனை பற்றி நம்ம பார்த்துருவோம். அப்போ இந்த ப்ராக்கெட்டில் நமக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்கெட்டில் என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். நமக்கு என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய். எக்ஸ் நமக்கு எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? எக்ஸோட வேல்யூ 0. 0 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு வந்து 2. அப்போ நமக்கு என்ன வரும்? 2 தான் வரும். 0 நம்ம என்ன ஸ்கொயர் பண்ணால் 0 தான், 2 அப்படியே வரும். அப்போ இந்த இடத்துல 2 போடுறோம். 2 வந்து மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 ப்ளஸ் இது 0.1 2 மல்டிப்ளை பண்ணும்போது 0.2 வந்துடும். இப்போ 2 ப்ளஸ் 0.2 வந்து 2 அப்படியே இறங்கிடும், இந்த 2 அப்படியே வந்துடும். இப்போ ஒய் ஆஃப் 1 வந்து நமக்கு 2.2. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் என்ன பண்ணுறோம்? y2 கண்டுபிடிக்கணும். y2 கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா ஒய் ஆஃப் 1 ப்ளஸ் ஹச் x1, y1. இப்போ நமக்கு y1 கிடச்சிருச்சு, x1 கிடைக்கணும். x1 கிடைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? x1 கிடைக்கணும்னா x1 x 0 ப்ளஸ் ஹச். இப்போ x1 வேணும்னா நமக்கு வந்து x0வோட ஹச்எஃப் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணால் தான் நமக்கு x1 கிடைக்கும். இப்போ x1 ஈக்குவல் டு x0 நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 0 தான். 0 ப்ளஸ் 0.1. அப்போ நமக்கு x1 0.1. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்ன பாக்கி இருக்குது? x1 அண்ட் y1. இப்போ எஃப் ஆஃப் x1, y1 எடுத்தோம்னா x1ஓட வேல்யூ என்ன இருக்குது? இப்போ தானே கண்டுபிடிச்சோம், 0.1 ப்ளஸ் y1ஓட வேல்யூ 2.2. இப்போது இதை ப்ளஸ் டைரெக்டாக ப்ளஸ் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய். எக்ஸுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் அப்படியே போட்டாச்சு. இப்போ 0.1 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.01 கிடைக்கும். 2.2 அப்படியே இறங்கிடும். இப்போ இதை ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஆஃப் 1 வந்து எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் 2.21. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா
இந்த 2 அதாவது ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ தான் பார்க்கணும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 2 அப்படியே வந்துடும். இந்த 2 வந்து இங்கே போயிடும், இந்த 1 அப்படியே இறங்கிடும். 2.21 நம்ம நார்மல் அடிஷ்னல் மாதிரி தான். இப்போ நமக்கு ஃபார்முலாவில் y1 கிடச்சிருச்சு, h இருக்குது, x1 அண்ட் y1 ஆல்சோ கிடச்சிருக்கு. இப்போ டேரெக்டாக சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறோம். y2 ஈக்குவல் டு y1 என்னது 2.2 ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ 0.1, x1 y1ஓட வேல்யூ 2.21. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதா சால்வ் பண்ண போகிறோம். இப்போது 2.2ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்போ 0.221. இப்போது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். 2.2வையும் 0. இந்த 2 அப்படியே இறங்கிடும். இது மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும், ப்ளஸ் பண்ணும்போது இங்கே இருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே கீழே இறங்கிடும். கீழே இறங்கிட்டு இது 2 2 4 ஆயிரும். 4 2 1 y2 கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்கு, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, y ஆஃப் 0.2ஓட வேல்யூ வந்து நமக்கு 2.421. பார்ட் 1 இந்த 2 சம்மும் கொடுத்துருக்கோம். பார்ட் 2 வீடியோ வந்து பார்ட் 1 வீடியோவில் வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். பார்ட் 2 வீடியோவும் செக் பண்ணுங்கள். அதில் நம்ம 2 டிஃப்ரெண்ட் மாடல் வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.